உணவு பிரியர்கள் அனைவருக்குமே பிடித்தமான உணவு என ஒரு பட்டியல் எடுத்தால் அதில் நிச்சயம் பரோட்டா இடம் பிடிக்கும். பரோட்டாவில் நூல் பரோட்டா, பன் பரோட்டா, சிலோன் பரோட்டா என பல வகைகள் இருந்தாலும் பலருக்கும் தூத்துக்குடி பொரிச்ச பரோட்டா மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்கும். அந்த அளவிற்கு தூத்துக்குடி பொரிச்ச பரோட்டா அதன் தனித்தன்மையான சுவையால் அனைவர் நாவினை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும். தூத்துக்குடியில் வீதிக்கு வீதி பொரிச்ச பரோட்டா கடை தான் காணப்படும். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் கிடைக்கக்கூடிய பொதுவான உணவாக பரோட்டா இருந்தாலும் கொதிக்கும் எண்ணெயில் குதித்தலும் பொரிச்ச பரோட்டா திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் போன்ற தென் மாவட்டங்களில் தான் கிடைக்கிறது. அதிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதன் தன்மைக்கேற்ப அதன் சுவையிலும் சில மாறுபாடு இருக்கும். பிற இடங்களில் பொரிச்ச பரோட்டா இருந்தாலும் தூத்துக்குடியில் கிடைக்கும் பொரிச்ச பரோட்டாவை சாப்பிட்ட பின்னர் மனம் வேறு பரோட்டாக்களை நினைக்காது. அப்படி பிற பகுதிகளில் கிடைக்கும் பரோட்டாக்களில் இருந்து தூத்துக்குடி பொரிச்ச பரோட்டா எப்படி தனித்துவமாக புகழ் பெற்றிருக்கிறது, அதன் விசேஷ சுவைக்கு பின்னால் உள்ள ரகசியம்தான் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். தூத்துக்குடி ஃபேமஸ் பொரிச்ச பரோட்டா தயாரிக்க முதலில் மைதா மாவுடன் எண்ணெய், கல்லுப்பு சேர்த்து அதனை நன்கு பிசைந்து அதை 1/2 மணி நேரம் வரை ஊற வைக்கின்றனர். என் பேர் சத்யசிங். நான் ஒரு புரோட்டா மாஸ்டர். கிட்டத்தட்ட 24 வருஷம் இந்த ஃபீல்டில் நான் இருக்கேன். தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் எண்ணெயில் பொரிச்ச புரோட்டா ரொம்பவே ஃபேமஸ். அந்த புரோட்டா தான் இப்போ நாங்கள் இங்கே போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த புரோட்டா எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு 10 கிலோ மாவுக்கு ஒரு 100 கிராம் உப்பு, ஒரு 2.25 லிட்டர் தண்ணி இதை சேர்த்து ஒரு அந்த மாவு பிசைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு மறுபடியும் உருண்டை போட்டு அதையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு மறுபடி வீசி அதை வாட்டாவை 1/2 வேக்காட வாட்டாவை போட்டு மறுபடியும் அதை நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா தூத்துக்குடி பொரிச்ச புரோட்டா ரெடி. பின்னர் அந்த மாவை சிறு சிறு உருண்டைகளாக மாற்றி அதன் மீது எண்ணெயை தடவி மூடி வைக்கின்றனர். எண்ணெயில் ஊறிய அந்த மாவு உருண்டைகளை அதற்கென விசேஷமான உள்ள கல்லில் வீசுகின்றனர். நன்கு வீசிய பரோட்டாவை மீண்டும் சுற்றி கையளவிற்கு தட்டையாக மாற்றுகின்றனர். பின்னர் அதை தோசை கல்லில் வாட்டி எடுக்கின்றனர். பின்னர் வாட்டி எடுத்த பரோட்டாக்களை நன்கு கொதிக்கும் எண்ணெயில் இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு என பெரட்டி எடுக்கின்றனர். பரோட்டா நன்கு பொன்னிறமாக பொரிந்தவுடன் அதை எடுத்து அடுக்கி வைத்து 4 பக்கமும் நன்றாக அடித்து எடுக்கின்றனர். பரோட்டாவை இப்படி சூடாக இருக்கும் போது அடித்து எடுக்கும் முறையால் தான் தூத்துக்குடி பொரிச்ச பரோட்டா மொறுமொறுப்பாகவும் மிருதுவாகவும் இருப்பதாக கூறுகின்றனர்.